வணக்கம் உழவன் மகடு நேயர்களே. தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதிய வெயிலோடு போய் என்னும் கிராமத்து கதையினை சுவைப்போம் வாருங்கள். ஒரு யதார்த்த கிராம வாழ்க்கை. அதில் வாழ்ந்து கொண்டிருந்த மாரியம்மாள் என்னும் சிறுவயது பெண் பருவ வயதை அடைகின்ற வரையிலும் முறைமாமன்தான் அவளுக்கு திருமணம் செய்விக்க பெறுகின்றோம் என்ற நிலையில் அவனையே நினைத்து வாழுகின்ற வாழ்க்கை. பின் அவர்கள் பொருளாதார சூழல் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவர் தகப்பனார் இறந்துவிட பொருளாதாரம் குறைவுபட அவர்கள் நிராகரித்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்கின்றார்கள் முறைமாமனுக்கு. அவர்களாவது நன்றாக இருக்கட்டுமே என்று நினைத்திருந்த வேளையில் அவர்கள் திருமணம் முடித்து சிறிது நாள் கழித்து இங்கு வந்து ஒரு நாள் விருந்தாக வருகின்றார்கள். அவ்வாறு வருகின்ற வேளையில் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியை பற்றி அறிந்து கொள்ள எத்தனிக்கின்றாள். அப்படி செய்த முயற்சிகளில் அவர்களிடமிருந்து கிடைத்த பதில் சரியான என் மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லை என்பதை புரிந்து கொண்டு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கும் குறைவான சீர்வரிசைகள் நகைகள் இருந்து கொடுத்ததனால் அந்த பெண்ணை முறைமாமனின் தாய் சற்று கொடுமைப்படுத்தியதாக கேள்விப்பட்டு மனம் உடைந்து வருத்தப்பட்டிருந்த நிலையில் இங்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த மாரியம்மாள் அவளின் கணவன் இவர்கள் அந்யோன்யமாக அவன் வெளியில் சென்று வந்து நடந்ததையெல்லாம் இவளிடம் சொல்ல இவள் கணவன் சொன்னதை கண்டும் கேட்காமல், அதாவது மனதில் பதியாமல் வாங்காமல் தன் முறைமாமனின் வாழ்க்கையே நினைத்து கொண்டிருந்த சூழலில் அவர் ஒரு அடி அடித்து விடுகின்றார் தலைமுடியை பிடித்து. அப்ப இவ ஐயோ வலிக்கிறதே என்று மனது உடைந்து தன் முறைமாமனுக்காக அழுதது தன் கணவனுக்கு எப்படி தோன்றியது என்றால், நாம் அடித்ததனால்தான் இவள் அழுகின்றாளோ என்னமோ என்று மனதில் நினைத்து கொண்டு தப்புதான்னு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையினை காட்டுகின்றார்கள். முறைமாமனையே கட்டியிருந்தா கூட இத்தனை மகிழ்ச்சியாக இருந்திருக்க மாட்டார்கள் அப்படின்றத ஒரு வரியில ஆசிரியர் நிறைவாக சொல்லி முடிக்கின்றார். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். மாரியம்மாளின் ஆத்தாளுக்கு முதலில் திகைப்பாய் இருந்தது. இந்த வேகாத வெயில்ல இந்த கழுதை ஏன் இப்படி தவிச்சு போய் ஓடியாந்திருக்கு என்று புரியவில்லை. உன் மாப்பிள்ளை வள்ளியாடி என்று கேட்டதுக்கு பொறுங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு விறுவிறுன்னு உள்ள போய் 2 செம்பு தண்ணியை கடுக்குன்னு குடிச்சிட்டு ஆத்தாடின்னு உட்கார்ந்தாள். உன் மாப்பிள்ளை வள்ளியாடி அவரு ராத்திரி பொங்க வைக்கிற நேரத்துக்கு வருவாராம். இன்னியேரமே வந்தா அவுக ஏவாரம் கெட்டு போயிருமாம். சரி, அப்பன்னா நீ சித்த வெயில் தாழ கிளம்பி வாரது தீயா பொசுக்கிற இந்த வெயில்ல ஓடியாரட்டா என்ன? ஆமா, அது சரி, பொங்கலுக்கு மச்சான் அவுக வந்திருக்காகலாமல்ல. ஆத்தாளுக்கு இப்ப விளங்கியது. அவளுடைய மச்சான் ஆத்தாளின் ஒரே தம்பியின் மாமன் மகன் தங்கராசு. இன்னைக்கு நடக்கிற காளியம்மன் கோயில் பொங்கலுக்காக டவுனிலிருந்து வந்திருக்கான். அது தெரிஞ்சுதான் கழுதை இப்படி ஓடியாந்திருக்கு. மதியம் கஞ்சி குடிச்சிட்டு கிளம்பினியாட்டி என்று கேட்டதுக்கு கழுதை இல்லை என்கவும் ஆத்தாள் கஞ்சி ஊற்றி முன்னால் வைத்து குடிக்கச் சொன்னாள். உடம்பெல்லாம் காய்ஞ்சு போய் காதுல கழுத்துல ஒண்ணுமே இல்லாம கருத்து போன அவளை பார்க்க ஆத்தாளுக்கு கண்ணீர் தான் மாலையாக வந்தது. தங்கராசு மச்சானுக்கு தான் மாரியம்மா என்று சின்ன பிள்ளையிலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கள்ளன் போலீஸ் விளையாட்டிலிருந்து காட்டிலே கள்ளிப்பழம் பிடுங்க போகிற வரைக்கும் 2 பேரும் எந்நேரமும் ஒன்னாவேதான் அலைவார்கள். கடைசிக்கு இப்படி ஆகிப்போச்சே என்று ஆத்தாளுக்கு ரொம்ப வருத்தம். எப்படி எல்லாமோ மகளை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாள். கேட்கிறார்கள் என்று நம்புவாள். ஊர் பிள்ளைகளையெல்லாம் கம்மாய் தண்ணியில் குதியாலம் போடும்போது இவள் மட்டும் கம்மாய் பக்கமே போக மாட்டாள். கம்மா தண்ணியிலே குதிச்சா சொறி பிடித்து மேலெல்லாம் வங்கு வந்துடும்.
டவுனில் படிக்கிற மச்சானுக்கு பிடிக்காது. அதே போல் கஞ்சியை குடித்து வகுறு வச்சு போய் மச்சான் உன்னை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா என்னாங்கிறது? சும்மா மச்சான் மச்சான் என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் பெரிய மனுஷியானதும் மச்சானை பற்றி நினைக்கவே வெட்கமும் கூச்சமுமாயிருந்தது. கொஞ்ச நாளைக்கு வெறும் மச்சானை பற்றின நினைப்போடு அப்புறம் கனாக்களும் வந்து மனசை படபடக்க வைத்தன. டவுனுக்கு தீப்பெட்டி ஒட்டப் போகையிலும் வரையிலும் ஒட்டும்போதும் மச்சானின் நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும். பருவ வயதுக்கு உரிய அந்த நினைப்பு, கனவு, அந்த கூச்சம், வெட்கம். சிறு வயதில் எப்படி மச்சான் மச்சான்னு வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருந்தாலோ அது இல்லாமல் மனதுக்குள்ள அதை நினைத்து கொண்டே அவனை நினச்சிக்கிட்டே. யார்? தங்கராசு. மாரியம்மா தன் மாமன் தங்கராசுவை நினச்சிக்கிட்டே வேலை செய்கிறதுக்கு போவா. எங்கே? தீப்பெட்டி ஒட்ட போகிறது. பஞ்சத்திலே பேதி வந்து அவள் ஐயா மட்டும் சாகாமல் இருந்திருந்தா மச்சானுக்கு பொருத்தமாக அவளும் படிச்சிருப்பா. கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும் இங்கே காட்டிட்டு போகிறாரு. அது ஒரு குறை மட்டும் அவன் மனசில் இருந்து கொண்டே இருந்தது. அதுவும் போயிருச்சு. மச்சான் ஒரு தடவை அவங்க தங்கச்சி கோமதி கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்க வந்தபோது எந்த வித்தியாசமும் பாராமல் ஆத்தாளோடவும் அண்ணனோடவும் ரொம்ப பிரியமாக பேசிக்கிட்டு இருந்த மச்சானை கதவு இடுக்கு வழியாக பார்த்து பார்த்து பூரிச்சு போனா மாரியம்மா. அந்த வெட்கம், கிராமத்து வெட்கம். மாமா வந்தால் நேரில் நின்று பார்க்காம கதவு சந்துக்குள்ளே இருந்து பார்க்குறான். ஏதாவது படிச்சிருக்காரு, பட்டணத்தில் இருக்காரு, மாறி இருப்பாரா குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ரொம்ப எளிமையாக அம்மாவோடும் அண்ணனோடும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். எப்போ? தங்கராசுவோட தங்கச்சி கோமதியோட கல்யாணத்துக்கு திருமண பத்திரிகை எடுத்துக்கிட்டு வந்தப்ப. இப்போ மச்சானை பற்றின ஒவ்வொரு செய்தியையும் சேர்த்து சேர்த்து மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டா. வருஷம் ஓடினாலும் பஞ்சம் வந்தாலும் ஐயா செத்து போய் வயிற்று பாட்டுக்கு கஷ்டம் வந்தாலும் அவனை பற்றின நினைப்பு மட்டும் மாறவே இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க அப்பா செத்து பஞ்சம் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் இவளுக்கு அந்த மாமனோட நினைப்பு மட்டும் அப்போ எப்படி மனசில் சிறகடித்து பட்டாம்பூச்சியாக இருந்ததோ அதே மாதிரி அந்தந்த பருவ வயசுக்கு ஏற்ற மாதிரி காலங்கள் மாறத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி வந்தாலும் இவன் மனசு மட்டும் அந்த தங்கராசு தன்னுடைய மாமன் அப்படின்ற நினைப்பு மாறவே இல்லை. அந்த நினைப்பிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கா. அதனாலே தான் தங்கராசு அவளுக்கில்லை என்று ஆன பிறகும் கூட அவளால் அண்ணனையும் ஆத்தாளையும் போல துப்புரவாக வெறுத்துவிட முடியவில்லை. அதான் சொல்லுவாங்களே, துப்புர அப்படியே மொத்தமாக மறந்துட்டாங்கன்னு, வெறுத்துட்டாங்கன்னு. அந்த மாதிரி அவங்களுடைய மாரியம்மாளுடைய அண்ணனும் ஆத்தாவும் மறந்துடுறாங்க, வெறுக்கிறாங்க. இப்படி ஒரு உறவா பணத்துக்காக பார்த்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்களே அப்படின்னு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு. ஆனால் இவளால் அப்படி நினைக்க முடியல. எப்படியா இருந்தாலும் மனசில் நினச்சிட்டா அந்த குழந்தையிலேருந்து புத்தி தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும். அதனால் அவளுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மாமனும் அத்தையும் வந்தது. தங்கராசு மச்சான் கல்யாணத்துக்கு பரிசம் போடத்தான் மாமனும் அத்தையும் வருவாங்கன்னு இருந்தபோது வேற இடத்திலே பொண்ணையும் பார்த்து பத்திரிகையும் வச்சுட்டு அதுவும் சும்மா போகலை. அவங்க 2 பேரும் வந்தாங்க. சரி, இவங்களுக்கு பரிசம் போடுறதுக்கு வருவாங்கன்னு பார்த்தா வேற ஒரு இடத்துல பொண்ணை பார்த்துட்டோம், திருமணம் செய்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, திருமணத்தை இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அண்ணன் தையா தக்கான்னு குதிக்கிறான். என்ன, அவங்க தங்கச்சி கோமதிக்கு அப்போ செஞ்சேன்னா நம்ம வீட்டு தங்கச்சி போய் வாழப்போகுது, நம்ம வீட்டு பொண்ணு போய் வாழப்போகுதுன்ற மகிழ்ச்சியில் நான் என்ன செஞ்சேன், அப்போல்லாம் விழுந்து எழுந்து மொத்தமாக போய் செஞ்சேன். இப்போ அவங்க திமிரு ஒரு வாரம் வந்து முன்னுக்கூட்டியே இருந்து கல்யாணத்தை நடத்தி முடித்து கொடுத்துருன்னு என் தங்கச்சிக்காக நினச்சிருந்த மாப்பிள்ளைய இன்னொரு பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுப்பாங்க. நான் அமைதியாக போய் அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு வரணுமா, இதெல்லாம் நியாயமே இல்லைம்மான்னு அவங்க அம்மா கிட்ட அவன் குதிக்க அவங்க அம்மா என்ன செய்கிறா, அப்போ அவனை அடக்குறா. விடுப்பா, இதெல்லாம் என்ன பண்ண முடியும், அவங்கவுங்க நகை நட்டுக்கு ஆசைப்பட்டு எப்படியோ ஒன்று போய் தொலைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்தினாலும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறா, போயிட்டு அவங்களோட கணவனோட
ஃபோட்டோ முன்னாடி போய் அழுவுறா. எப்படி பாருங்களேன். என்ன குதிக்கே படித்து உத்தியோகம் பார்க்குற மாப்பிள்ளை தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து வீச்சம் எடுத்து போய் கிடக்கிற கழுதையை கட்டுவான்னு நீ நினச்சிக்கிட்டா அவங்க என்னடா செய்வாக என்று ஆத்திரமாக பேசினாள். தீப்பெட்டியில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தீப்பெட்டி ஒட்டிட்டு வரவில்லையா, கல்யாணம் பண்ணிப்பாரு, நல்லா படித்து உத்தியோகத்தில் இருக்கிறவர், என்னடா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி அங்கே சமாதானம் ஆகிட்டாலும் போயிட்டு அப்போதைக்கு பேசினாலும் அன்னைக்கு ராத்திரி செத்துப்போன ஐயாவிடம் முறையீடு செய்து சத்தம் போட்டு ஒப்பாரி வைத்தாள். ஏ என் ராசாவே, என்ன ஆண்டாரே, இப்படி விட்டு போனீரே, மணவடையிலே வந்து முறை மாப்பிள்ளை நான் இருக்க எவன் இவ கழுத்துல தாலி கட்டுவான்னு சொல்லி என்னை சிறையெடுத்து வந்தீரே, இப்படி நிற்கதியா நிற்க விடவா சிறையெடுத்தீர் ஐயாவே, தம்பி தம்பின்னு கொண்டு போய் அலைஞ்சேனே, அவனை தூக்கி வளர்த்தேனே, என் ராசாவே, எனக்கு பூமியிலே ஆறும் இல்லாம போயிட்டாகளே என்று அவங்க ஆத்தா, மாரியம்மாளோட ஆத்தா அழ ஆரம்பிக்கிறா. பக்கத்து பொம்பளைகள் எல்லாம் வைத்தார்கள். என்ன இவளும் பொம்பளை தானே, அப்பையும் இப்படியா ஒப்பாரி வச்சு அழுவாக என்று எல்லாரும் பக்கத்துலலாம் திட்டுறாங்க. போகிறான் இவங்க எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்கான்னு. பிறகு அண்ணன் வந்து, இப்போ நீ சும்மா இருக்கியா, என்ன வேணுங்க என்று அரட்டவும் தான் ஒப்பாரியை நிப்பாட்டினாள் மாரியம்மாளின் ஆத்தா. மறுநாள் அண்ணன் தங்கராசு கல்யாணத்துக்கு ஒருத்தரும் போகக்கூடாதுன்னு சொன்னபோது மறுபேச்சு பேசாமல் ஆத்தாலும் சரி என்று சொல்லிவிட்டாள். ஆனா அவனுக்கும் நமக்கும் இனிமேல் என்ன இருக்கு என்று சொல்லிவிட்டாள் ஆத்தாவும். ஆனால் மாரியம்மா அப்படியெல்லாம் ஆக விடவில்லை. பலவாறு அண்ணனிடமும் ஆத்தாளிடமும் சொல்லி பார்த்தால் ஒன்றும் அசையாமல் போக, போயிட்டு வாங்கம்மா, அவங்க தான் ஏதோ பண்ணுறாங்க, நம்ம உறவுன்றது விட்டு போகாது அப்படின்னு சொல்ல, கடைசியாக என்ன சொல்கிறான்னா, நீங்கள் யாரும் மச்சான் கல்யாணத்துக்கு போகலைன்னா நான் நாண்டுக்கிட்டு செத்துருவேன் என்று ஒரு போடு போட்டதும் சரி என்று அண்ணன் மட்டும் கல்யாணத்துக்கு போய் வந்தான். எம்புட்டோ கேட்டு பார்த்தோம், கல்யாண செய்தி எதையும் அவன் மாரியம்மாளுக்கோ ஆத்தாளுக்கோ சொல்லவில்லை. அங்கே எப்படி நடந்தது, என்ன நடந்தது எதையும் சொல்லலை. எல்லாம் முடிஞ்சது என்பதோடு நிறுத்தி கொண்டான். தன் பிரியமான மச்சானின் கல்யாணம் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் என்று மாரியம்மாள் தினமும் பலவாறாக தீப்பெட்டி ஒட்டியபடிக்கே நினைத்து பார்த்தாள். எங்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்று கண் நிறைய மனசு துடிக்க வேண்டிக் கொள்வாள். தங்கராசு கல்யாணத்துக்கு போய்விட்டு வந்த அண்ணன் சும்மா இருக்கவில்லை. அலைஞ்சி பெருக்கி இவளுக்கு மாவில் பட்டியிலேயே ஐயா வழியில் சொந்தமான பையனை மாப்பிள்ளை பார்த்து விட்டான். அவங்க அப்பா வழியில் சொந்தமான ஒரு பையனை இவனுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டான். சின்ன வயசிலேயே நாகலாபுரத்து நாடார் ஒருத்தர் கடையில் சம்பளத்துக்கு இருக்க மெட்ராஸுக்கு போய் வந்த பையன். மாரியம்மாளோட 4 பவுன் நகையை விற்று மாவில் பட்டியிலேயே ஒரு கடையையும் வைத்து கொண்டான். சென்னைக்கு போயிட்டு வந்து இப்போ மாரியம்மாளோட 4 பவுன் நகையை விற்று ஒரு கடையும் வச்சுக்கிட்டான். இத்தனைக்கு பிறகும் கோவில் கொடைக்கு மச்சான் வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் உடனே பார்க்கணுமென்னு ஓடியாந்துட்டா. அவங்க எப்படி இருக்காக, அந்த அக்கா எப்படி இருக்காக, மச்சானும் அந்த அக்காலும் நல்ல பிரியமாக இருக்காகலான்னு பார்க்கணும் அவளுக்கு. தன்னை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு நிமிஷம் கூட ஆதங்கப்படலை அந்த கிராமத்து வெள்ளந்தியான மனசு. அவங்க நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க பார்க்கணுன்ற ஆசை. ஆனால் வந்த உடனேயே மச்சானையும் அந்த அக்காளையும் பார்க்க கிளம்பி விடவில்லை. மத்தியான நேரம் சாப்பிட்டு சித்த கண்ணசந்திருப்பாக என்று இருந்துவிட்டு சாயந்தரமாக போனாள். கட்டிலில் படுத்த வாக்கில் பாட்டையாவுடன் பேசிக்கொண்டிருந்தான் மச்சான். கும்பிடுகிறேன் மச்சான் என்று மனசு படபடக்க சொல்லிவிட்டு உள்ளே போனாள். வந்தவங்கள வர வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு படபடக்க ஒரு மாதிரி இருக்கும்ல, ஷையா சொல்லிட்டு தங்கராசின் அப்பத்தாலும் அந்த அக்காலும் அடுப்படியில் வேலையாக இருந்தார்கள். பொன்னாத்தா இவளை பிரியத்துடன் வரவேற்றாள். அந்த அக்கா ரொம்ப லட்சணமாக இருந்தார்கள். நகை நட்டு ரொம்ப போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா அப்படி ஒன்றும் காணோம்.
கடட்டி வச்சிருப்பாக என்று நினைத்து கொண்டாள். ரொம்ப பிரியம் நிறைந்த பார்வையுடன் அந்த அக்காளுடன் வாஞ்சையோடு பேசினாள் மாரியம்மாள். பேசிக்கிட்டு இருங்க, இந்த வாரேன்னு பொன்னாத்தா கடைக்கு ஏதோ வாங்க போகவும், மாரியம்மாளோட ஆத்தா பொன்னாத்தா வாங்க போகவும், மாரியம்மா அந்த அக்காளிடம் இன்னும் நெருங்கி கிட்ட உட்கார்ந்து கொண்டு கைகளை பாசத்துடன் பற்றி கொண்டாள். ரகசியமான அதே சமயம் ரொம்ப பிரியம் பொங்கிய குரலில், "யக்கா, மாசமா இருக்கீகளா?" என்று ஆர்வத்துடன் கேட்டாள். பட்டென்று அந்த அக்கா ஒரு நெடிப்புடன், "ஆம, இது ஒன்னுக்குத்தான் கேடு இப்பம்" என்று சொல்லிவிட்டாள். மாரியம்மாளுக்கு தாங்க முடியல. அதை சொல்லும்போது லேசான சிரிப்புடன் தான் அந்த அக்கா சொன்னாலும், அந்த வார்த்தையில் ஒரு வெறுப்பு, சூடு அவளால் தாங்க முடியல. இது நாள் வரையிலும் அவள் கண்டிராததாக இருந்தது. ஒரு ஏனத்தை கழுவுகிற சாக்கில் வீட்டின் பின்புறம் போய் உடைந்து வருகிற மனசை அடக்கி கொண்டாள். மனசு உடைஞ்சு போச்சு. நல்லாவாவது இருப்பாங்க, நம்மளை தான் கல்யாணம் பண்ணலனாலும் அப்படின்னு நினச்சா, கடைசியாக அங்குமே பிரச்சனையாக தான் இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே மச்சான் அவங்க பேச்சு குரல் கேட்டது. மாரியம்மாள் போயிட்டாளா என்று உள்ளே வந்த மச்சான் அந்த அக்காளிடம், "காப்பி குடிச்சிட்டியா ஜானு" என்று பிரியமாக கேட்டதும் படக்குன்னு அந்த அக்கா, "ஆஹாஹா, ரொம்பவும் அக்கறைப்பட்டுக்கிற, குப்புற விழுந்துடாதீங்க" என்று சொல்லிவிட்டது. ரொம்ப மெதுவான தொண்டையில் பேசினாலும் அந்த குரல் இறுகி போய் வெறுப்பில் வெந்து கொதிக்கிறதாய் இருந்தது. இவனை நாசுக்கா அமைதியாக தான் சொல்கிறா, ஆனால் அது வெறுப்பில் தான் வந்த சொல் அப்படின்றது புரியுது. அப்போ இவங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறா. வெளியே நின்றிருந்த மாரியம்மாளுக்கு தலையை வலிக்கிற மாதிரியும் காய்ச்சல் வர மாதிரியும் படபடன்னு கழுவுன ஏனத்தை அப்படியே வைத்துவிட்டு பின்புறமாக விறுவிறு வீட்டுக்கு படுத்து கொண்டாள். ஏனம்னா பாத்திரம் கழுவின வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறா. ஆத்தாள அன்னதம் கேட்டதுக்கு மண்டையடிக்கி என்று சொல்லிவிட்டாள். தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப நினப்பு வந்துடுச்சு அவளுக்கு, ஓடுது. சிறு வயதில் கள்ளிப்பழம் பிடுங்க போய் நேரம் கழித்து வரும்போது வழியில் தேடி வந்த மாமாவிடம் மாட்டிக்கொண்டு முடித்த தங்கராசின் பாவமான முகம் நினைப்பில் உறுத்தியது. கள்ளிப்பழம் போய் பறிச்சுக்கிட்டு சாப்பிட்டேன். அப்போ அந்த கள்ளிப்பழம்னா என்னது, சிவப்பாக இருக்கும். இந்த பூன்ற திரைப்படம் கூட இது மாதிரி தான் இருக்கும். அதை தான் கொஞ்சம் அந்த மாதிரி சாயலில் அதில் போட்டிருப்பாங்க. அந்த நாவல் பழத்தை எடுத்து அதுங்க லிப்ஸ்டிக் மாதிரியெல்லாம் நாவல் பழன்ற அந்த கள்ளிப்பழம், நாதேலி பழம்னு சொல்லுவாங்க, கள்ளிச்செடி பழம்னு சொல்லுவாங்க. பிங்கிஷாக இருக்கும், டார்க்கு பிங்காக எடுத்து சப்புவாங்க, லிப்ஸ் எல்லாம் போடுவாங்க, உதட்டலெல்லாம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது அவங்க மாமா வழியில் பார்த்துட்டு இவனை திட்ட, நடு நைட்டில் இன்னத்துக்கு வரேங்கன்னு அப்படியே பயந்து நிற்பார். அதெல்லாம் நினைவில் வருது. தண்ணியை குடித்ததும் அடங்காமல் நெஞ்சு எடுக்கிற மாதிரி இருந்தது. அந்த அக்காளின் வீட்டில் நகை நட்டு குறையாக போட்டதுக்காக தங்கராசின் அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாளாம் என்று சீனி அம்மா சொன்னதும், அந்த அக்காள் கொடும் வெறுப்பாக பேசினதும் நினைப்பில் இம்சைப்படுத்தியது. எல்லாத்துக்கும் மேலே அந்த வார்த்தைகளது வெறுப்பின் ஆழம் தாங்க முடியாத வேதனையை தந்தது. ராத்திரி ஊராரோடு கோயில் வாசலில் பொங்கல் வைத்து போயிருந்தபோது இவ மட்டும் படுத்தே கிடந்தாள். ஒவ்வொன்றாக சிறு வயதில் அவனோடு பழகினது, ஐயாவை பற்றி, ஆத்தாளை பற்றி, அண்ணனை பற்றி, எல்லோரும் படுகிற பாட்டை பற்றி, அந்த அக்காளை பற்றி நினைக்க கூட பெருந்துன்பமாய் இருந்தது. குமுறிக்கொண்டு வந்தது மனசு. நல்ல ஒரு மனசு பாரு. அவங்க அந்த பொறாமை இல்லாமல் அவங்களுடைய அந்த துயரமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கையை இவளும் நினச்சி பார்க்குறா, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வாழ்க்கையை. ராத்திரி நேரம் கழித்து அவள் புருஷன் வந்தான். 2 நாளாக நல்ல வியாபாரம் என்று தேங்காய் மட்டுமே 32 காய் வித்திருக்கு என்றும், பொரிகடலை தான் கடைசியில் கேட்டவளுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டியதாக போச்சு என்றும் உற்சாகமாக ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தான். தேங்காய் நல்லா வியாபாரம் போச்சு. லாஸ்ட்டாக பொரிக்கடலை கேட்டாங்க. அவங்களுக்கு இல்லைன்ற அளவுக்கு
வித்துடுச்சு மொத்தம் அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் திடீரென்று இவள் ஏதுமே பேசாமல் ஊமையாக இருப்பதைக் கண்டு எரிச்சல் அடைந்து, இப்போ புருஷன் பேசுகிறான்னா மனைவி எதுவும் பதில் சொல்லாமல் இருந்தால் இவ தான் இந்த நினப்போடு இருக்காள் யோசனையில். அவனுக்கு கோவம் வருது, "ஏ நாயி, நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கல்லு கணக்காக இருக்க" என்று முடியை பிடித்து ஒரு உலுக்கு உலுக்கினான். உடனே அணை உடைத்து கொண்டது போல ஏங்கி அழ ஆரம்பித்தாள். அவன் பதறிப்போய் தெரியாமல் தலையை பிடித்து விட்டேன் என்று சொல்லி தப்புத்தான் தப்புத்தான் என்று திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தான். அவள் அழுகை நிற்கவில்லை. மேலும் ஏக்கமும் பெருமூச்சும் வெடிப்பும் நடுக்கமுமாய் அழுகை பெருகிக் கொண்டு வந்தது. ஏதோ தான் பேசி விட்டதற்காகத்தான் அவள் இப்படி அழுகிறாள் என்று நினைத்து கொண்டு ரொம்ப நேரத்துக்கு அவளை வீணே தேற்றிக் கொண்டிருந்தான் அவன். விடு விடுன்னு அவன் தேற்றி கொண்டிருந்தான். ஆனால் உண்மையில் அவன் அடித்ததுக்காகவும் அவன் சொன்னதை எதுவும் இவளுக்கு பதியல. இவளுடைய மனசெல்லாம் இப்போ என்ன ஆச்சுன்னா, நாம் விரும்பினவராவது நல்லா இருக்கட்டுமே, அவங்களாவது நல்லா வாழட்டுமேன்னு நினச்சது எதுவுமே இல்லைன்னும் பொழுது இவளால் தாங்க முடியாமல் போச்சு. இப்போ விரும்பி விட்டுட்டு நிராகரிச்சுட்டு போனாங்க பார்த்தியா, அதை விட வலிக்குது அவளுடைய மனசு. இது என்னென்னா, ஒரு பெண் விரும்பினது அவளுக்கு கிடைக்கலன்னா கூட அவங்க நல்லா இருக்கட்டுமேன்ற அந்த ஒரு கிராமத்து வெள்ளந்தியான மனசை வெயிலோடு போய் என்ற சிறுகதை மூலம் தமிழ்ச்செல்வன் அவர்கள் காட்டியுள்ளார். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.